ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக ஒரு வழியாக வெங்கட் பிரபு அவர்கள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது மலேசியாவில் கிறிஸ் அவர்களோட கான்செப்டுக்காக போனப்போ அங்கே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போல். அந்த இன்டர்வியூ ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அந்த இன்டர்வியூவும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ப்ரொமோஷனில் வெங்கட் பிரபு அவர்கள் இருக்கும்போது யாரோ அஜித் அவர்களோட ஃபேன் குட் பேட் அக்லி டிஷர்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. பட் பின்னாடி தளபதி போஸ்டர் அண்ட் முன்னாடி அஜித் அவர்களோட டிஷர்ட்னு பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த இன்டர்வியூவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எப்படியும் சென்னை ரிட்டர்ன் வந்த உடனே இங்கே இருக்கிற மீடியா சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அண்ட் இன்னொரு பக்கம் க்யூட்டான தளபதியோட ஆஃப்லைன் ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் தளபதி போட்டிருக்கிற ஷர்ட் சூப்பராக இருக்கு. தென் அப்படியே பொலிட்டிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா நேற்று 234 தொகுதியிலையும் டிவிகே கொடிய நிர்வாகிகள் அவங்களோட சொந்த இடத்துல ஏற்றிருக்காங்க. அண்டு சில பொது இடங்கள்லையும் அனுமதி வாங்கிட்டு கொடியை ஏற்றிருக்காங்க. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல்னு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேரலராக போயிட்டு இருக்கு. அண்டு வெங்கட் பிரபு அவர்கள் 4th சிங்கிள் வேற வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தால் வரலாம், இல்லைனா ஜஸ்ட் மார்னிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் சாங்கை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிலீஸ் டேட் நெருங்கி வந்ததுனால பெருசாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ சாங் பற்றின இன்னைக்கு ஏதாவது அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.